மக்களே, உங்களோட பேராதரவால் யூஎஸ்ஏ சீரீஸ் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்கு சப்ஸ்கிரைப் அப்போ அள்ளி தெளிங்க. கொஞ்சம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களை எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கேன்னா, இப்போ பிஎஸ்யூ கேம்பஸ் தாங்க. பென்சில்வேனியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, பெரிய யூனிவர்சிட்டி. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. யூனிவர்சிட்டி உள்ள வந்துட்டோம். எவ்வளோ பெரிய லான் ஏரியா பாருங்கள் நடுவில். ஐயோ எப்படி இருக்கு பாருங்க. அதாவது சைக்கிள் வந்து ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. அது கூட ஓட்டி நான் பார்க்கல. எங்கேனாவது ஒரு 2-3 சந்தில் அங்கங்கே நின்று இருந்தது. பார்த்தீங்களா, கார் பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. பைக் பார்க்கிங் யாருமே பைக் யூஸ் பண்ணல. நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முந்தின வீடியோக்குள்ளலாம். கிளாசிக் கலெக்ஷன்ஸ், செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் போல். ஒருத்தர் 2 பேர் கூட நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறத பார்க்கவே முடியாது. பயமாக இருக்கும். இருட்டி வேற ஆகிப்போச்சு. பென் ஸ்டேட்டில் படிக்கிற பசங்களோட டேடு அப்படின்றத வந்து ப்ரௌடாக அவர் சொல்கிற மாதிரி. நம்ம என்னதான் நம்ம ஊர் தான் சேஃப்டி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். யூஎஸ்லேயும் இதே நிலைமை தான். இப்போ வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்தாண்ட இந்த டவுன் டவுன் ஏரியான்னு ஒன்று இருக்குது. இந்த டவுன் டவுன் ஏரியாவில் தான் கடைகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம இந்த டவுன் டவுன் ஏரியாவில் தான் கிடைக்கும். ஓகேங்களா, கடைகள் எல்லாமே, அதாவது ஃபுட்டு சம்மந்தமாகவும் சரி, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, மார்க்கெட் ஏரியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இருக்குது. லைனாக இருக்கும் போல். அதனால தான் இதை டவுன் டவுன் ஏரியானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போயிட்டு நம்ம இது உள்ளே என்னென்னலாம் இருக்குன்றதை அப்படியே காட்டுறேன், பார்த்துக்கிட்டே வாங்க போவோம். போயிருக்குமா பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டி உள்ளே இருக்க என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்னால். அந்த சைட்லேருந்து வரும்போதே வந்து ஜப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்துச்சு, அதை நான் காட்டல. ஆனால் இங்கே இருந்தால் அஃபிஷியலாக நிறைய கடைகள் இருக்குன்ற மாதிரி இருக்குது. நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க போயிடுவோம். எடுத்த உடனே இங்கே நூடுல்ஸ் அண்ட் கம்பெனின்னு ஒரு கடை இருக்குது. வந்து பாஸ்தா, சாலடு, சூப்பு எல்லாமே இருக்குது போல். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்பக்ஸ் இருக்குது, ஸ்டார்பக்ஸ் காஃபி. யூனிவர்சிட்டி உள்ளேயும் கடைகள் இருக்குது. ஆனால் சரி, உள்ளே இருந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறது போர் அடிக்குது, நாங்கள் நேரம் வெளில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்தமாரி வெளில வந்து சாப்பிட்டோ இல்லை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், லிட்டில் செஷ்வான்றது நமக்கு தெரியும் எந்த ஊர்னு. ஜப்பானா சைனா பாருங்க. செஷ்வான், இது வந்து லிட்டில் செச்சுவான் அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப காரமாக இருக்கும். சிச்சுவான் பேப்பர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் இதுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன், சாப்பிட்டு கூட. சுருன்னு இருக்கும். 5 கைஸ்னு ஒரு கடை இருக்குது. இதுமாரி இந்த சந்தில் எல்லாமே நிறைய கடைகளாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பைக் பார்க்கிங்க்கு அப்பா காலியாக இருக்குது பார்த்தீங்களா. கார் பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. பைக் பார்க்கிங் யாருமே பைக் யூஸ் பண்ணல. நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முந்தின வீடியோக்குள்ளலாம் பாருங்கள். அதனால் ஒரே ஒரு பைக் மட்டும் தனியாக துண்டாக நிற்கிது. காலியாக இருக்குது. பைக் பார்க்கிங்கே காலியாக இருக்குது. நம்ம ஊர்லாம் பைக் பார்க்கிங் தான் ரொம்ப வழியும். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டு. வின்டேஜ் அண்ட் ரெட்ரோ பாப்அப் சேலாம் பாருங்கள். இதெல்லாம் பழைய ஸ்டைல். பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட பழைய ஜாக்கெட் இப்படி தான் இருக்கும் போல். ரொம்ப நார்மலாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஓல்டு கலெக்ஷன், அதான் கிளாசிக் கலெக்ஷன். செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் போல். உள்ளே இருக்குது பாருங்கள், உள்ளே இருக்குது பாருங்கள். மென்ஸ் அண்ட் உமன்ஸ் கிளாத்திங்கு, ஷூஸு, ஹேட்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க. ஓவர் 3000 ஐட்டம்னும் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார் மாரி இருக்குது. எல்லாம் கும்பலாக உட்காந்துருக்குங்க பசங்க. கஃபே 210 வெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. முன்னாடி பாருங்க, அதோட வச்சு கட்டிட்டு போயிருக்காங்க. சிக்கனு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இந்த மாதிரி தான் தெரியுது. தடாஷி ஜப்பான் ரெஸ்டாரண்ட்டு இதே பேரில் தான் அங்கே ஒன்று இருந்துச்சு. இங்கேயும் இன்னொன்று இருக்குது. ஆக 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். கரோக்கே இங்கே பாருங்கள், ஐசி ஸ்னோ கரோக்கே. என்னது கொடுமையாக இருக்கே. 200 டிகிரி டங்கின் டோனட்ஸா பாருங்க. அப்படியே கடை தெருவில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஸ்பெக்டக்கிள்ஸ் பாருங்க, கண்ணாடிக்கு. ஐயோ லிங்க் ஆகுது, பார்த்து நடந்து போயிடலாம் போல். சரி வாங்க போயிடுவோம். க்ராஸ் பண்ணிடுவோமா? ஐயோ ஓகே. பாருங்க, கடையே அடைச்சிட்டாங்க போல். டைம் ஆகிடுச்சு போடா எனக்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. உள்ள ஹார்வெஸ்ட் சாலடா
இந்தமாரி எங்கே பார்த்தாலும் கடைகள் நிறைய இருக்குங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து சப்போஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா இந்தமாரி லொக்கேஷனில் வந்து ஒரு நடையை போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். மற்ற நீங்கள் இதை விட்டு இந்த ஏரியா விட்டு நீங்கள் அந்த சைடு போயிட்டீங்கன்னா அடித்து தூக்கி வெளில போட்டாலும் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத. தேங்க்யூ அதுதான், அடித்து தூக்கி போட்டால் கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்கும். அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. இங்கே தான் இவ்வளோ கூட்டத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இதுவே கூட்டம்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து வெளியில் இது கூட இருக்காது. ஒருத்தர் 2 பேர் கூட நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறத பார்க்கவே முடியாது. பயமாக இருக்கும். இருட்டி வேறு ஆகிப்போச்சு. வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்க போதோ. காரில் போயிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நடந்து போனால் தான் பயமாக இருக்கும். திகில் நிறைந்த பயணமாக இருக்கும். பாருங்க எப்படி கட்டிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? சைக்கிளெல்லாம் தூக்கிட்டு போயிடுவானுங்க. நம்ம என்னதான் நம்ம ஊர் தான் சேஃப்டி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். யூஎஸ்லேயும் இதே நிலமை தான். இதை விட இன்னும் இதெல்லாம் ஓகே, இதை விட இன்னும் கொடூரமான இடம்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் போய் காட்டுறேன். அப்புறம் சொல்லுங்கள், நம்ம ஊர் பெருசா இல்லை யூஎஸ் பெருசா? ஒரு காம்படிஷனே வைக்கலாம். எந்த இடம் போனாலும் நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம். நம்ம தெரிஞ்சதில் ஊராக தெரிஞ்சதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் நம்மளை வந்து தற்காத்துக்கணும். நம்ம தான் நம்மளை சேஃபாக வச்சுக்கணும். எந்த இடம் போனாலுமே ஆபத்து இருக்குன்னா ஏதாவது நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும், நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடியும். அதேமாரி நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையோடு இருந்துக்கணும். பாருங்கள், இந்த சந்து பூரா நான் நடந்து வந்துட்டேன். போகிற வழி ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்குது. பாருங்க, நமக்கு ஹலோ சொல்கிறாங்க. சூப்பரு. இப்போ நம்ம கிராஸ் பண்ணோம்னா இந்த பட்டனை அழுத்திட்டு உள்ளே போயிடலாம். அதில் எல்லாமே யூனிவர்சிட்டி கேம்பஸ். நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸை விட்டு ஒரே ஒரு ரோடு தள்ளி இப்படி வெளில வந்தால் இவ்வளோ கடைகள் இருக்குது. இங்கே ஜுவல்லரி ஷாப் இதெல்லாம் பாருங்க. இப்படியே நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். முக்கா கிளாஸு, சிகார்ஸு எல்லாமே இருக்குது போல். பாருங்கள், இந்த மாதிரி கடைகளும் இருக்குது. அதுதான் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே அந்தமாரி கடைகளை வச்சுருந்தா பசங்க எப்படி கெடாமல் இருப்பாங்க? ஈஸியாக தோணும் போதெல்லாம் அழகாக வந்து வாங்கிட்டு போயிட்டு உள்ளே இழுதுகிட்டு இருப்பானுங்க போல். ஆனால் நம்ம இன்னும் கண்கூட அதெல்லாம் பார்க்கல. இன்னும் அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்போம். அதெல்லாம் பார்க்காம எங்கே போயிட போகிறோம்? பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். யாரோ புல்லட்டு ஓட்டுறாங்க. பட்டன்னு சத்தம் கேட்குது. பீஃப் ஓவர் ரைஸ். அது என்ன ஓவர் ரைஸு? ரைஸுக்கு மேலே போடுறதுனால அது வந்து ஓவர் ரைஸ். சிக்கன் ஓவர் ரைஸு $9 ஓகே ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சும்மா இருக்க தான் இந்த டோனட்டு, அப்புறம் இந்த பன்னு, இதுவே வந்து $4-5 போயிடுது. ரைஸோட சிக்கனும் தரான். அதனால் வந்து நல்லா தாராளமாகவே சாப்பிட்லாம். சூப்பரு. பார்த்தீங்களா, பென் ஸ்டேட்டுக்குன்னே இந்த யூனிவர்சிட்டிக்குன்னே ஃபுல்லாக வந்து இதுக்கு முன்னாடியும் ஒரு கடையை பார்த்தேன். அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் வந்து இன்னொரு கடை. சரி காட்டிடலான்னு சொல்லிட்டு தான் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஐ மேரிட் இன்டு திஸ். பாருங்கள், லோகோவில் வந்து அந்த புளியை போட்டிருக்காங்க பாருங்கள். மலையில் வாழக்கூடிய அந்த சிங்கம், மலை சிங்கம். புலினே வருது எனக்கு. புலின்னு. பென் ஸ்டேட்டு ஐஸ் ஹாக்கி ஸ்பெஷலாக. இது வந்து ஹாக்கி டீமோடது போல். அதேமாரி இவங்க ரெஸ்லிங்கில் வந்து இப்போ வந்து இதுலேயே யூஎஸ்லேயே வந்து இவங்க தான் டாப்பில் இருக்காங்களாம். இந்த டீம் தான் பிஎஸ்சியோட டீம் தான். இந்த பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட டீம் தான் வந்து டாப்பில் இருக்கிறதா சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம கேம்பஸ் டூர் போகும்போது அங்கேருந்து வாலண்டியர்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ரெஸ்லிங் ஸ்பெஷல் இது. இதுமாரி ஒவ்வொருத்தருக்கும், அதாவது அலுமினை இவங்கெல்லாம் முடிச்சுட்டு போனவங்க, அதுக்கான டிஷர்ட்டு இதெல்லாம் ஹுட்டிலாம் இருக்குது. நல்லா இருக்குது. ஃபேமிலி, இது வந்து ஃபேமிலி. பென் ஸ்டேட்டில் படிக்கிற பசங்களோட டேடு அப்படின்றத வந்து ப்ரௌடாக அவர் சொல்கிற மாதிரி நிறைய இது மாதிரி இருக்குங்க. ஆனால் ப்ரைஸு தான் எந்த லெவலில் இருக்குன்றது நமக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் எக்கச்சக்கமாக தான் இருக்கும். நம்ம வேடிக்கை பார்க்குறதும் நிறுத்திப்போம், வாங்குற மாதிரிலாம் இல்லை.
A1 மார்ட் அப்படின்னு போட்டிருக்குது. மாட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? சாப்பிட்றாங்க. I just want to show this one. Okay, collect the food and the fridge here. Thank you. இப்படி நம்ம எல்லாமே கடைசி இது இடத்துல அந்த கொடுத்தோம்னா அவங்க வந்து புக் பண்ணி தருவாங்க. சூப்பர்லாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இங்கே வந்து அன்லிமிட்டடுங்க. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. எதெல்லாம் தோன்றோ எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு உணவுகளில் போட்டு வாட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. உடனே அன்லிமிட்டடு சாஸ் We came here, Mongolia, Chess Mongolia restaurant. Thank you. Yeah, thank you And for the treat. You also Yeah. thank you, something like that. Yes.